ஈரானின் உச்சபட்ச தலைவர் முஸ்தபா ஹாமினி அவர்கள் காயமடைந்திருக்கிறார். உயிர் பிழைப்பது மிகப்பெரிய கஷ்டம் என்ற ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கின்றது. காமினி அவர்களுக்கு இப்பொழுது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று அவருடைய மகன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவரை மையப்படுத்தி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளில் இருக்கக்கூடிய உண்மை நிலை என்ன? உண்மையிலே அவர் படுகாயமடைந்து சிகிச்சையை தான் பெற்றுக் கொண்டிருக்கின்றாரா? தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரான் போர் உலகத்திற்கு பேரழிவை உருவாக்கக்கூடிய களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா? அச்சத்தோடு உலக நாடுகள் இப்பொழுது ஒவ்வொரு நிமிடத்தையும் பார்த்து கொண்டிருப்பதின் பின்னணியில் என்ன? இவைகளை மையப்படுத்திய செய்திகளைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள். அதுபோல இன்பா டாக்ஸ் என்கின்ற எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தடையுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். அல் கொமேனி அவர்கள் 33 வருடம் ஈரானின் உயர்பட்ச தலைவராக இருந்திருக்கிறார். அவருடைய ஆட்சியின் கீழ்தான் ஈரான் வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்ற செய்திகள் இருக்கின்றன. இந்த சூழலில் கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அலி கொமேனி அவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார் என்பதை மையப்படுத்திய செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டன. ஈரானும் அதை உறுதிப்படுத்தியது. அதன் பின்பு அவருடைய மகன் முஸ்தபா ஹாமினி அவர்கள் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் மக்கள் பெருவாரியான ஆதரவை கொடுக்கிறார்கள். வீதிகளிலே இறங்கி அவர்கள் அவருக்கான ஆதரவை தெரிவித்தார்கள். குறிப்பாக தெஹ்ரான் வீதிகளிலே முஸ்தபா ஹாமினி அவர்களுக்கு மக்கள் தெரிவித்த ஆதரவு என்பது பல நாடுகளை வியக்க வைத்த ஒன்று என்பதுதான் நிஜம். எனவே மக்கள் ஆதரவு ஹாமினி குடும்பத்திற்கு இருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இராணுவமும் காவல்துறையும் முஸ்தபா ஹாமினி அவர்களுக்கு ஆதரவாக நாங்களும் செயல்படுவோம் என்று அறிவித்து விட்டார்கள். ஆனால் திடீரென்று இஸ்ரேல் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது. அந்த அறிவிப்பு என்னவென்றால், ஈரானில் பரவலாக ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கின்றன. அந்த செய்தி எதனை மையப்படுத்திய செய்தி என்றால் ஜான் பாஸ் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஜான் பாஸ் என்றால் காயமடைந்த வீரர் என்பதுதான் அதில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. அப்படி என்றால் ஜான் பாஸ் என்றால் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய முஸ்தபா ஹாமினி அவர்கள் படுகாயம் அடைந்து விட்டார் என்பதைத்தான் ஜான் பாஸ் என்கின்ற வார்த்தையில் ஈரானிய ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியை இஸ்ரேல் எடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இஸ்ரேல் ஒரு செய்தியை எடுத்து வைக்கிறது. அது என்னவென்றால், முஸ்தபா ஹாமினி அவர்கள் இரு கால்களிலும் படுகாயம் அடைந்து நடக்க முடியாமல் அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் அவர் மரணத்தை தழுவி விடுவார் என்பதுதான் இஸ்ரேல் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி. ஆனால் இதற்கு ஈரானை சார்ந்தவர்கள் எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட முஸ்தபா ஹாமினி அவர்களுடைய மகன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. முஸ்தபா ஹாமினி அவர்களுடைய மகன் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், என் தந்தையோடு மிக நெருக்கமாக பழகி கொண்டிருக்கக்கூடியவர்களிடம் நான் விசாரித்தேன். எங்களுடைய தந்தைக்கு எந்த சேதாரமும் இல்லை, அவர் நலத்தோடு இருக்கிறார் என்கின்ற செய்தியை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் முஸ்தபா ஹாமினி அவர்கள் பதவி ஏற்ற பின்பு அவர் வெளியே வரவில்லை. மக்கள் மன்றத்தில் அவர் யாருமே அவரை பார்க்கவில்லை. அதுதான் சந்தேகத்திற்கான களம் என்று குறிப்பிடுகின்றார்கள். இதற்கு ஈரான் சார்பில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் முஸ்தபா ஹாமினி அவர்களை பார்த்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஒரு தலைவரை நாங்கள் இழந்து விட்டோம், இன்னொரு தலைவரையும் நாங்கள் இழப்பதற்கு தயாராக இல்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். எனவே இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் சீனாவிற்கு 12 நாட்களில் சுமார் 1 மில்லியன் அளவிற்கு கச்சா எண்ணெய்களை அனுப்பக்கூடிய களங்களை ஈரான் எடுத்திருக்கிறது. பல நாடுகளில் கச்சா எண்ணெய் கிடைக்காமல் அந்த நாட்டை சார்ந்தவர்கள் சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஈரான் சத்தமில்லாமல் 12 நாட்களுக்குள் 1 மில்லியன் அளவிற்கு கச்சா எண்ணெய்களை
சீனாவிற்கு வழங்குவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர்களுக்குள் சீனா, ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகளுக்குள் பண்டமாற்ற முறைகள் மிக சுமூகமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதிருக்கிறது. இந்த சூழலில் வடகொரியா இப்பொழுது ஒரு அதிரடியை உருவாக்கி இருக்கிறது. தன்னுடைய மகளுடைய முன்னிலையில் வடகொரிய அதிபர் முலாயபாயா குரூஸ் என்கின்ற ஏவுகணையை இப்பொழுது பரிசோதித்திருக்கிறார். அப்படி என்றால் ஈரானுக்கு ஆதரவான களத்தில் வடகொரியா இறங்குவதற்கான ஒரு களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த அதிரடியை ஈரான் அறிவித்திருக்கிறது. அது என்ன அறிவித்திருக்கிறது என்றால், ஈரானை பொறுத்த மட்டில் இதுவரை நாங்கள் அரபு நாடுகளில் இருந்த அமெரிக்காவின் தூதரகங்கள், அமெரிக்கா சார்ந்த நிறுவனங்களை தாக்கி கொண்டிருந்தோம். இனி வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய வங்கிகள், நிதி சார்ந்த நிறுவனங்கள், இவைகளை தாக்குவதற்கான ஒரு களத்தை நாங்கள் எடுப்போம் என்று அறிவித்திருக்கிறது. இது இன்னும் ஒரு பெரிய பீதியை கிளப்பி இருக்கிறது. இதே வேளையில் அமெரிக்கா என்ன சொல்கிறது என்றால், ஹர்மூஸ் ஜலசந்தியில் 16 போர் விமானங்களை அமெரிக்காவின் படை தகர்த்திருக்கிறது. ஈரானின் போர் கப்பல்கள் ஒன்றுமில்லாமல் தகர்க்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை அமெரிக்கா எடுத்து வைக்கிறது. இப்பொழுது நான் இந்த செய்தியை வாசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் ஈரானின் தாக்குதலில் அதே ஹர்மோஸ் அந்த ஜலசந்தி பகுதியில் ஒரு நாட்டை சார்ந்த எண்ணெய் கப்பல் தீப்பிடித்து எரிவதாகவும் அதில் இருந்த 23 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை நீடித்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. இந்த போர் இத்தோடு முடிந்துவிடும் என்ற கணக்கீடுகள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டன. ஆனால் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் இந்த போர் முடிவை காணுமா என்கின்ற ஒரு கேள்வியைத்தான் எழுப்பியிருக்கின்றது. ஒருபுறம் அமெரிக்கா இன்னும் சிறிது நாட்களில் நாங்கள் போரை முடித்து விடுவோம் என்று வக்கணையாக பேசிக்கொண்டு இருந்தால் கூட, அமெரிக்கா அப்படி ஒரு நிகழ்வை எடுத்து விடுமா என்ற விடயத்தில் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அமெரிக்காவிற்கு ஒரு நம்பிக்கை. முதலாக ஈரான் தாக்கிய பொழுது சரமாரி ஏவுகணைகளை அவர்கள் வைத்து தாக்கினார்கள். சமீபம் ஒரு 2 நாட்களாக அவர்களிடமிருந்து வருகின்ற ஏவுகணை தாக்குதல் மிக குறைவாக இருக்கிறது. எனவே அவர்களிடம் ஆயுதங்கள் பற்றாக்குறையாக இருக்கலாம். அதன் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது இன்னும் 3 அல்லது 4 நாட்களில் ஈரான் ஒட்டுமொத்தமாக ஆயுதங்களை இழந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு வந்துவிடும். அதை அமெரிக்காவிற்கு வெற்றிக்கான களமாக அமையும் என்று அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் ஈரான் ஆயுதம் இல்லாமல் நிற்கிறதா என்ற கேள்விக்கு நகைப்பை தான் ஈரானியர்கள் பதிலாக கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தமட்டில் குவியலாக ஆயுதங்களை குவித்து வைத்திருக்கிறார்கள் என்றும், அவர்களுடைய எதிர்ப்பு களங்கள் அமெரிக்கா, இஸ்ரேல் என்பதை தாண்டி இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எந்தெந்த நாடுகளெல்லாம் ஆதரிக்கின்றதோ அந்தந்த நாடுகளை எல்லாம் அழிப்பதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் அச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அதே வேளையில் இன்னும் பல செய்திகள் பேசப்படுகின்றன. அதாவது மாயன் கலண்டர் என்ற ஒரு கலண்டர் 2012 உலகம் அழிந்துவிடும் என்று சொல்லப்பட்டது. அதன் பின்பு 1919 ஆண்டு ஹாலே வான்மீன் என்கின்றதை அடிப்படையாக வைத்து உலகம் அழிந்துவிடும் என்கின்ற பீதியை உருவாக்கினார். ஆனால் இதுவரை உலகம் எல்லா விடயங்களிலும் இருந்துமே தப்பிக்கொண்டுதான் வந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது இந்த 3ஆம் உலகப் போராக இந்த போர் உருவெடுத்து விடும் என்றும் உலகம் ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடும் என்றும் கணக்கிடப்படுகிறது. ஆனால் இவைகளையெல்லாம் தாண்டி உலகம் நிலைக்கும் என்று சொல்லக்கூடிய அதே வேளையில் அமெரிக்காவும் ஈரானும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலில் உலக மக்கள்தான் இப்பொழுது பீதியில் நிற்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. காத்திருங்கள், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். உங்களிடம் ஒரு வேண்டுதல் தான், எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் பல விடயங்களை குறித்து உங்களோடு பேசுவோம். கண்டிப்பாக இந்த வலையொலியில் பல நல்ல செய்திகளை நீங்கள் அறிவீர்கள்.
நன்றியுடன் இன்பா.